ஹலோ ஆல், ஏப்ரல் 26-27க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். பாரிஸில் ஒலிம்பிக்ஸ் நடக்க போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சாலிடாக வந்துட்டு ஒரு 3 months தான் இருக்குது. ஸோ இதை பற்றி ஒரு செய்தி குறிப்பு வந்திருக்கு. பாரிஸில் இதற்கு முன்னாடி வந்துட்டு 1900, 1924, 2024 இப்போ நடக்க போகுது. ஸோ இது 3 முறை வந்துட்டு இது வரைக்கும் பாரிஸில் நடந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் வந்துட்டு இந்த 3 முறை நடந்திருக்கு அப்படின்னு ஒரு சிறப்பு இருக்குது. அது எங்கன்னா லண்டனில் 1908, 1948, 2011. ஸோ 3 முறை நடந்திருக்கு. அதிகபட்சமாக 3 முறை நடந்த ஒலிம்பிக் நடந்த இடங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி லண்டன் மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்துட்டு பாரிஸும் அந்த இடத்த பிடிக்குது. இந்த தடவை ஒலிம்பிக்கு பாரிஸ் நடக்க போகிற ஒலிம்பிக்கு இன்னொரு ஒரு சிறப்பும் இருக்குது. உலகம் ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அதை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஒலிம்பிக்ஸில் வந்துட்டு சம அளவு ஆண்களும் பெண்களும் வந்து கலந்துக்க போகிறாங்க. ஏறக்குறைய சம அளவு வந்து வீரர்களும் வீராங்கனைகளும் விளையாட்டுத்துறையிலிருந்து கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாக இருக்குது. உலக நாடுகள் விண்வெளியில் அணு ஆயுதங்களை நிறுத்தக்கூடாது அப்படின்னு யுஎன்ல வந்துட்டு யுனைடெட் நேஷன்ஸில் ஐநா சபையில் வந்து ஒரு பொதுவான ஒரு கூட்டம் நடந்தது. இதில் தீர்மானம் கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் ஜப்பானும் சேர்ந்துட்டு இந்த மாதிரி அணு ஆயுதங்களை வந்து விண்வெளியில் எந்த ஒரு நாடுமே வந்துட்டு நிறுத்தக்கூடாது. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போர் ஏற்படும் பொழுது அணு ஆயுதங்களை நாங்கள் வந்து விண்வெளியில் நிப்பாட்டியிருந்தோன்னா உடனே லான்ச் பண்ணி அந்த நாட்டுக்கு மேலே வந்து போர் தொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஸோ இதை வந்துட்டு முழுவதும் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஐநா கவுன்சிலில் வந்துட்டு அமெரிக்காவும் ஜப்பானும் வந்துட்டு இந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சாங்க. என்ன சொன்னாங்கன்னா, உலக நாடுகள் எதுவுமே எந்த நாடுகளுமே விண்வெளியில் அணு ஆயுதங்களை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இருக்காங்களே 5 பேர் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்க? யுஎஸ், யூகே, ஜப்பான், சைனா, ரஷ்யா இருக்காங்க இல்லையா. இதில் அமெரிக்காவும் ஜப்பானும் கொண்டு வந்தாங்க. பட் ரஷ்யா வந்து தன்னோட வீட்டோ பவரை யூஸ் பண்ணி இந்த தீர்மானத்தை வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. அதன் காரணமாக இந்த தீர்மானம் வந்துட்டு நிறைவேறாமல் போயிடுச்சு. சுனிதா வில்லியம்ஸ் கோஸ் டு ஸ்பேஸ் ஃபார் தி 3rd time. சுனிதா வில்லியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியன் ஆரிஜினில் உள்ளவங்க, இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு வீராங்கனை, விண்வெளி வீராங்கனை. ஆல்ரெடி இவங்க 2 தடவை வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ்ஷிப்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போது 3rd time வந்துட்டு ஒரு சின்ன ப்ராஜெக்ட்காக அகைன் இவங்க விண்வெளிக்கு செல்ல உள்ளார்கள். இதே மாதிரி ராகேஷ் சர்மா, கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ் இந்த 3 பேரும் வந்துட்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் வந்துட்டு மிகவும் முக்கியமானவங்க. பட் இவங்க எல்லாருமே வந்து இந்தியா சார்பாக தான் போனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இந்திய வம்சவெளியை சேர்ந்தவர்கள். பட் வேறு ஆரிஜின்லேருந்து மேலே போயிருக்காங்க. தமிழக உள் மாவட்டங்களுக்கு கிராம அளவில் வானிலை அறிவிப்புகள் வழங்க பெங்களூருவில் புதிய ரேடார் வசதி. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பநிலை மற்றும் அதிகமான மழைப்பொழிவு இந்த மாதிரி அடிக்கடி வந்து தமிழகத்தில் உள்ள முக்கிய நகரங்கள் பாதிக்கப்படுது. நகரங்கள் மட்டுமல்ல, கிராமங்களும் அதிக அளவில் பாதிக்கப்படுதால் கிராமத்தில் உள்ள வானிலையை கூட துல்லியமாக செயல்படுத்தணும், இல்லை துல்லியமாக அதை முன்கூட்டியே கணிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தமிழகத்தில் உள்ள உள் மாவட்டத்தில் உள்ள கிராமங்களுக்கு, ஸோ கடலோர மாவட்டங்கள் கிடையாது, உள் மாவட்டங்கள், அதுக்காக வந்துட்டு பெங்களூரில் புதுசாக வந்துட்டு ஒரு ரேடார் செட்டப் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் தென் மாவட்டங்களில் அதிகமான வானிலை பதிவுகள், அதாவது ஒரு அன்பிரடிக்டபிளாக இருக்குது. இந்த சீசனில் இதுதான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அன்பிரடிக்டபிளாக வந்துட்டு நிறைய நிகழ்ச்சி நடக்கிறதுனால ஸோ தென் மாவட்டங்களுக்கு என்று அப்படின்னு தனியாக வந்துட்டு ஒரு வானிலை அறிவிப்பு மையம் மாதிரி புதுசாக செயல்படுது, நிறைய வசதிகளோட. அது எங்கே அமைக்க இருக்கிறாங்கன்னா ராமநாதபுரத்துலேயும் சேலத்துலேயும் வந்து அமைக்க இருக்கிறாங்க. தென்னிந்தியாவில் நீர்த்தேக்கங்களின் இருப்பு 10 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு கடுமையாக சரிந்துள்ளது அப்படின்னு நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சென்னையில் கூட முதல்ல ஒரு 2 நாளைக்கு வந்துட்டு குடிநீர் விநியோகம் தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிப்பாட்டியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் 3 மண்டலங்களில் 3 நாட்கள் குடிநீர் விநியோகம் வந்து ரத்து செய்யப்படுது. ஸோ மக்கள் வந்து போதுமான அளவு நீரை வந்து கையிருப்பில் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி நியூஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் டெய்லி வந்துட்டு நியூஸ் பேப்பரில் ஒரு சின்னதாக ஒரு காலம் போட்டிருப்பாங்க, தமிழகத்தில் உள்ள அணைகளின் நீர் இருப்பு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கொள்ளளவு நீர் இருப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு அதில் பார்த்தாலே தெரியும். நீங்கள் எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட ரொம்ப லோவாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நியூஸ் தான் மத்திய நீர் ஆணையம் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த டீட்டெயிலை தெரிவிச்சிருக்காங்க. தென்னிந்தியாவில் மொத்தம் அவங்க கைவசம் வந்துட்டு 42 நீர்த்தேக்கங்கள் இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீர்த்தேக்கங்களோட நீர் இருப்பு வந்து மிகவும் கம்மியானதுனால வரும் மாதங்களில், இப்போ வரும் மாதம் ஃபுல்லாகவே கோடை மாதமாக தான் இருக்க போது, அதில் பாசனத்திற்காகவும் குடிநீர் விநியோகத்திற்காகவும்
நீர் மின் உற்பத்திக்காகவும் வந்துட்டு பெரிய ஒரு அளவில் வந்து பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோடை காலத்தில் இதோட மூன்றோட தாக்கமுமே வந்து அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக குடிநீரோட தேவைகள் அதிகமாக இருக்கும், பாசனத்திற்கான தேவைகளும் அதிகமாக இருக்கும். ஏன்னா பூமியும் ரொம்ப வறண்டு இருக்கிறதுனால பாசனத்துக்கான நீர் தேவைகளும் அதிகமாக இருக்குது. அதே சமயம் தினசரி மின் நுகர்வும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஸோ அந்த மின் தேவைகளும் அதிகமாக இருக்குது. பட் இந்த மூன்றுமே, இந்த நீரை சார்ந்துள்ள மூன்றுமே வந்து வெகு அளவில் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்பிவி வேக்சின், இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம், நிறைய தடவை சொல்லியிருக்கோம். ஸோ இந்தியாவிலேருந்து தயாரிக்கப்பட்டது வந்து செர்வோவேக். இந்தியா பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 9 to 14 இயர்ஸ்க்குள்ளவங்களுக்கு வந்துட்டு இந்தியாவில் ஃப்ரீயாக வந்துட்டு நாங்கள் வேக்சின் போட போகிறோம் அப்படின்னே சொல்லியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, இந்த வயசில் அந்த 9 to 14 இயர்ஸில் போட்டால் தான் அதோட எஃபிஷியன்சி வந்துட்டு 96-98% இருக்குது. பட் 20ஸ்க்கு அப்புறம் போனால் இல்லை லேட்டர் டீனில் போட்டால் வந்துட்டு இதோட எஃபிஷியன்சி ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குது கம்பேர்ட் டு திஸ் 9 and 14 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்காக வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் நம்ம எல்லாருக்குமே எங்கே இருக்குன்னு தெரியும், அடையார் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் இருக்குல்ல, இதோட பிரான்ச் வந்து விழுப்புரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் அந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்து 50 நாட்களிலேயே 150க்கும் அதிகமான பெண் குழந்தைகள் வந்துட்டு இந்த ஹெச்பிவி வேக்சின் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மோஸ்ட்லி சர்விக்கல் கேன்சருக்காக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்களுக்காக பெண்களுக்காக போடப்பட்டுள்ளது. தமிழகத்திலையும் இந்தியாவிலையும் சரி அதிக அளவு 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து அதிகமாக இதை பாதிக்கப்படுறாங்க. முக்கியமாக ஃபர்ஸ்ட் லெவலில் பெண்களை தாக்கும் புற்றுநோயில் வந்துட்டு பிரஸ்ட் கேன்சர் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது, ரெண்டாவது சர்விக்கல் கேன்சர் இருக்குது. ஹெச்பிவி ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். IUCN ரெப்ரசன்டேட்டிவ் வந்துட்டு நீலகிரி தாரோட சர்வேக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. நீலகிரி தாரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீலகிரி வரையாடு அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். இது ஸ்டேட் அனிமல் ஆஃப் தமிழ்நாடு. IUCNல வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கேட்டகரியில் வந்து இது என்டேஞ்சரஸ் லிஸ்ட்லேயும், இந்தியாவில் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 இந்த இதில் வந்துட்டு ஷெட்யூல் 1க்கு கீழேயும் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா மிகவும் மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அனிமலாக இருக்குது. போன தடவை சர்வேயில் வந்துட்டு நீலகிரி வரையாடு 3000க்கும் அதிகமானது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்துருந்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த நீலகிரி வரையாடு திட்டத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கூட கொண்டு வந்திருந்தாங்க. அக்டோபர் 2023 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க, பட் அப்போ தான் வந்து ப்ராப்பராக லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம அக்டோபர் 7 வந்துட்டு தமிழகத்தில் நீலகிரி வரையாடு தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். ஏன்னா முதல்ல வந்துட்டு இந்த நீலகிரி வரையாடு பற்றி பேசினவர் வந்து மிஸ்டர் டேவிடார் அப்படிங்கிறவர். இவர் தான் வந்து 1925-26 வந்துட்டு எப்படின்னா இந்த வரையாடுகள் பற்றி ஒரு கணக்கெடுப்பும் இல்லை இப்படி ஒரு இடம் வந்து அழிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல உலகுக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணது அப்படிங்கிறதுனால இந்த தினத்தை தான் வந்துட்டு நீலகிரி வரையாடு தினம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது தவிர நியூஸ் பேப்பரில் இன்றைக்கி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு எதை பற்றி இருக்குது அப்படின்னா நம்மளோட எலெக்ஷனை பற்றி தான். ஸோ இந்த விவிபேட் அப்புறம் இந்த இவிஎம் மிஷின் இந்த ரெண்டையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணி பார்க்குறது, மொத்தமாக வந்துட்டு அனைத்தையுமே செக் பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. அதே போல் இப்போ ஒரு வின்னரை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த தொகுதியோட வின் பண்ணவங்க இவங்க தான் அப்படின்னு ஒருத்தவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா மிகவும் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட வேட்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு திருப்பி ரீஓட்டிங் இல்லை ரீகவுண்டிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 5% வந்து ஓட்டை வந்துட்டு ஒத்துகையாக எடுத்து அதை சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. தென் 100% திருப்பி பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ 5% வந்து 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை வேட்பாளர்கள் கேட்டாங்கன்னா 5% ஓட்டை மட்டும் எடுத்து ஒத்திகை முறையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.